புண்ணியவான்கள் ஐயோ என்ன காரணமாக ஏன் அழுகுறான்னு கேட்பான். கண்ணீர் சிந்தனாவே ஏன் பாவம்னு நினைக்கிற ஒரு மனிதன் மனைவியை அடிப்பான், விறகுடாட்டி அடிப்பான், ரத்தம் சிந்தும், கொஞ்சம் கூட கருணையை கொஞ்சம் கூட அதை பற்றி சிந்திக்க மாட்டான். அவள் ஐயோ ஐயோன்னு அழுவா அது சத்தம் போடாது, சத்தம் போதான் அடிப்பான். என்னடா இவனுக்கு இவ்வளோ கொடிய மனசு எப்படி வந்ததுன்னா அவன் செய்த பாவம். அடித்து ரத்தம் சிந்துது, மனைவிக்கு ரத்தம் சிந்துது, அதுக்கு பேசவே மாட்டான், கொஞ்சம் கூட இருக்க மாட்டான். இவன் மனிதனா, இவனை மனிதன்னு சொல்லலாமா, இவனுக்கு என்னையா பிறவி கொடுப்போன்னா போகிறா வந்து இவன் மழை இந்த தாவர உணவே கிடைக்கக்கூடாது, இவன் நாற்றை முடிச்சு மாமிசம் தான் சாப்பிடணும். முதல்ல என்ன செய்யும், ஒரு ஜீவராசி பிடிச்சா தண்ணிக்குள்ள வளர்த்துச்சு 3 நாள் கழிச்சு சாப்பிடும். நல்ல துருநாட்டம் அழுக போன உடம்பு தான் சாப்பிடும், நாற்றை முடித்த உடம்பா சாப்பிடணும். அது புளி சிங்கம் என்ன செய்ய, ஆடு கோழி மாதிரி அசுத்த உணவு தான் சாப்பிடணும். இவனுக்கு சைவ உணவு இயற்கை உணவு கிடைக்கக்கூடாது. இவன் அடுத்த ஜென்மத்தில் நாய் பன்றியாக பிறந்து அசுத்த உணவு தான் சாப்பிடணும். அதான் சட்டம்னா. ஏன்னா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தேன்னா யாராவது கேட்டானா, நல்லூர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்பானா? அன்னதானம் செய்ய சோம்பேறி ஆக்கிறம்மா, அவர் பெரிய சோம்பேறி ஆக்கிறன்னு சொல்லுவான். அன்னதானம் செஞ்சால் ஒத்துக்குவானா? இல்லை அன்னதானம் செய்வதை கண்டு மகிழ்ச்சி அடைவானா? அதுக்கு இடையூறு செய்வான். அவன் இது போன்ற பாவிகளுக்கு என்ன ஆகுனா, அசுத்த உணவுகள் பச்சை ரத்தத்தை காட்டுக்கு அடித்து என்ன செய்யும், புளி என்ன செய்யும், புளி சிங்கம் கழுத்தை கடிக்கும், அப்படியே ரத்தத்தை மட்டும் குடிக்கும். புளி இன்னும் ஒரு பெரிய கொடுமை இருக்குது புளிக்கிட்ட, ஒரு ஆற்று யானை மேலே திடீர் ஒரு நொடி பொழுது வினாடிக்கு மேலே ஏறும். அந்த யானை தலையில் ஒரு அடி அடித்து அப்படி பிச்சு எடுத்துட்டு மூளையை மட்டும் சாப்பிடும். ஹாஹா அவ்வளோ பெரிய அப்படி அந்த யானை அப்படியே நடுங்க அப்படியே. அதுபோல துஷ்டத்தனமான ஒரு பிறவி எடுக்கிறான். இந்த மனிதனாக பிறந்தவன் அப்படி ஒரு கொடூரமான பிறவி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டான், செய்கி நாளுக்கு நாள் அதாவது செய்ய வன்மனமாகும். அந்த வன்மனம் என்ன செய்யும், இதுபோல் துஷ்ட பிரிவு உண்டாக்கும்.